இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 3 மாதங்களில் என்ன நடக்க போகுது சார், என்ன நடக்க போகுதுன்னு கேட்டே ஜூன் மாதம் ஆயிடுச்சு சார். ஏதாவது ஒரு செலவு, ஒரு நீங்கள் வந்து பணம் டென்ஷன்லேயே சுற்றுவீங்க. பணம் மட்டும் கிடைக்கல, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல போன்ற விஷயங்கள். 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்குடையவன் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒளிபடைத்த கன்னி நாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சு நாய் வா 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 சொன்னாங்க. ஜூலை ஆகஸ்ட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம். என்னங்க விபரீத ராஜயோகம், 2 விபரீத ராஜயோகம், சுக்கிரன் ஒரு விபரீத ராஜயோகம், குரு ஒரு விபரீத ராஜயோகம், செவ்வாய் ஒரு நீச்சபங்க ராஜயோகம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 3 மாதங்களில் என்ன நடக்க போகுது சார், என்ன நடக்க போகுதுன்னு கேட்டே ஜூன் மாதம் ஆயிடுச்சு சார். உண்மைதான், உண்மையிலே 2026 இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் சொல்கிற டைலாக் தான், என்ன சார் வருஷம் பிறந்தாப்புல இருக்குது, 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போ புரியுதா, 6 மாதமாக நம்ம வந்து எதுவுமே பண்ணலை, அதை ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும். 6 மாதமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கோம். அப்போ வி வேஸ்டட் திஸ் 6 months. அனதர் 6 months ஆகுது நம்ம எதையாவது பண்ணோம். அப்போ தான் இந்த 2026 முடியும் போது, இந்த வருஷம் நான் இதை சாதித்தேன், நான் வந்து இந்த வருஷம் நான் ஒரு கார் வாங்கினேன், இந்த வருஷம் ஒரு இடம் வாங்கினேன், நான் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ ஏற்றினேன். இங்கே பாருங்கள், எதையாவது ஒன்று சாதனைன்னு சொல்லுங்கள். இந்த டிசம்பரை பார்த்து பயப்படுங்க. நான்லாம் ஒவ்வொரு டிசம்பரை பார்த்தும் பயப்படுவேன். இது ஏதாவது கேள்வி கேட்டுருமோ, என்னடா பண்ண அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க. அப்போது இந்த 3 மாதமும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அருமையான நேரம் வரப்போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருப்பீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 மாதத்தில் மே மாதம் முழுது ஜூன் 15 வரைக்குமே 12 கூடைய சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். வீட்டில் சுபமங்கல செலவுகள் ஏற்படும், நடந்தே தீரும். காரணம் என்ன அப்படின்னா, கணக்கு போட்டு பாருங்கள். இந்த மே மாதத்தில் தான் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். 40 நாள் அவருக்கு டிரான்சிஷன் டைம். ஜூன் 10லேருந்து ஜூன் 20 வரைக்கும் இருப்பார். இதில் மேஷத்தில். அப்போது நீங்கள் ரிஷபத்துக்கு 12ஆம் இடம், 12ல் ஆட்சி பெற்ற என்ன ஆகும், சுப செலவுகள் உண்டாக்குவார். வீட்டில் தங்கச்சி கல்யாணம், வீட்டில் அக்கா வந்து வளகாப்பு, இப்படியே ஏதாவது ஒரு செலவு. ஒரு நீங்கள் வந்து பணம் டென்ஷன்லேயே சுற்றுவீங்க. பணம் மட்டும் கிடைக்கல, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல போன்ற விஷயங்கள். 12ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். அடுத்ததாக இந்த 12 கூடிய ஆட்சி பெறும்போது என்ன, நிம்மதியே இருக்காது. இந்த 1 மாதம் நீங்கள் தூங்குனீங்கன்னா அது பெரிய உலக சாதனை, இதெல்லாம் ஏற்படும். ஸோ அப்போ சுப செலவுகளுக்கு தயாராக இருங்கள். ரைட். அடுத்ததாக இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் உங்களுக்கு, 12 குடையவன் 3ஆம் இடமாகப்பட்ட எங்கள் கடகத்திலே நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். எப்போ நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் சொல்லுங்கள். கடகராசிக்குடையவர் கடகத்திலே அவர் ஆட்சி அடைவது எப்போன்னா, இந்த ஆவணி புரட்டாசியில் ஆட்சி அடைகிறார். தட் மீன்ஸ் ஆகஸ்ட் செப்டம்பரில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். 40 நாளாக அடுத்த முன்னாங்க 12 120 நாள், நம்ம பாஷையில் 4 மாதம் தள்ளி ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை விட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது பெரிய விஷயம். அடுத்த படிநிலைக்கு போயிருவீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அதை பிடிச்சி நீங்கள் மேலே வந்துடுவீங்க. திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி வந்ததுன்னு உங்களாலே நம்ப முடியாது. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். 12 கூடையவன் 4ஆம் இடத்தில் மறையும் பொழுது, எந்த கம்பெனியில் நமக்கு வேலையே கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த கம்பெனியில் உங்களை வருந்தி கூப்பிடுவாங்க. நீதாவா பதவி ஏற்கவான்லாம் கூடுவாங்க. இதில் ராசியிலே 4 கூடிய சூரியன் வேறு. இந்த சூரியன் 4ஆம் இடத்துக்குடையவன் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒளிபடைத்த கன்னி நாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சு நாய் வா 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 சொன்னாங்க பாரதியார். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிரகாசமாக போகிறீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப ஷைன் ஆவீங்க. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாவீங்க. நண்பர்களே, எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எப்போ நமக்கு நேரம் கிடைச்சாலும் நமக்கான ஃபீல்டில் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், நமக்கான ஃபீல்டு அப்டேட்டடாகவே இருக்கணும். அவர்கள் மட்டும்தான் முன்னுக்கு வராங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குன்னு ஒரு ஃபீல்டு எடுத்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ 4 கூடையவன் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ராசியில் இருக்கும்போது உங்களை ரொம்ப பிரைட்டாக போகிறார். அடுத்த படிநிலைக்கு இந்த சூரிய பகவான் கூட்டுருவார். எப்போது, இந்த மேலேருந்து ஜூன் வரைக்கும். அப்போது நீங்கள் நிறைய இன்வால்வ் ஆகணும், படிக்கணும். இப்போ என்னோடய துறைன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரம் கூட மெடிடேஷன் கிளாஸ் போகிறேன். ஒரு வாரம் நான் சார்ந்த இந்த துறையில் என்னென்னலாம் ஆழமோ அது எல்லாத்தையும் போய் பார்த்து படிக்கணும். படிக்க தான் இந்த துறையில் அப்டேட் ஆவீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தால் ஏஐ பற்றி படிங்க. ஏஐ பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ஏஐஜி பற்றி படிங்க. எதையாவது படிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் படிச்சுக்கிட்டே இருங்க.
ராசியிலே சூரிய பகவான் இருக்கிறார். இந்த நேரத்தில் படிப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த இன்ஸ்டான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த மொபைலை தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, நல்லா படிப்பீங்க. பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் நம்ம பொழுது போக்குவதற்காக இல்லை, ஆக்குவதற்காக அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு மூடு வந்து அந்த கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும் நண்பர்களே, அந்த கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும். நம்ம நினச்சாதான் எல்லாமே அப்படிங்கிறது. ஸோ ராசியிலே சூரிய பகவான் இருக்கிறார். அடுத்ததாக இது ஒரு 3 மாதத்திற்கு செயல்படும். ப்ரமோஷன் வரப்போகிறது. அடுத்ததாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு சென்று இவர் ஒரு பக்கம் விபரீத ராஜயோகம் தருகிறார். இந்த பக்கம் என்னடானா நீச்சபங்க ராஜயோகம், இந்த பக்கம் என்னடானா குரு பகவான் 3லே மறைந்து இவர் ஒரு விபரீத ராஜயோகம். 8 3இல் மறையும் பொழுது தங்கம் தருகிறார். தங்கம் 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 தங்கம், என்னங்க சொல்கிறீங்க, அது அந்த பாட்டுங்க, விட்டுருங்க ஏதோ ஒன்று. பட் ஆனால் என்ன ஆகும், தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறது. அப்போது குரு பகவானுடைய அருளால் சார் போவாங்க சார், நீங்கள் வேறு தங்கமாமல தங்கம், ஏற்கனவே இங்கே இருக்கிறதுக்கே வேலை இல்லை. நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கத்தை நீங்கள் ப்ளட்ஜாவது நீங்கள் எடுப்பீங்க, ப்ளட்ஜ் பண்ணதையாவது நீங்கள் திருப்பி எடுப்பீங்க, மீட்டுவீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த தங்கம் வந்து தங்கலான் மாதிரி நீங்கள் ஒரு நாள் தங்கம் எடுக்க போகிறீங்க. அப்போது நீங்கள் கோல்டு சில பேர் ட்ரேட் பண்ணுவீங்க, கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரேட் பண்ணுவீங்க, அது கூட உங்களுக்கு ஒத்து வரும், ஏதோ ஒன்று. பட் ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரம் என்பது வந்துவிட்டது. இப்போ அடுத்ததாக 2ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த சுக்கிர பகவான், இவர் யார் உங்களுக்கு, இவர் உங்களுக்கு 6குடையவன். அவரும் கடகத்தில், தட் மீன்ஸ் எப்போது ஜூலை ஆகஸ்டில் மறைந்து விபரீத ராஜயோகம். என்னங்க விபரீத ராஜயோகம், 2 விபரீத ராஜயோகம், சுக்கிரன் ஒரு விபரீத ராஜயோகம், குரு ஒரு விபரீத ராஜயோகம், செவ்வாய் ஒரு நீச்சபங்க ராஜயோகம். புரியுதா? கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுறார், ஜூலை மாதம் ஒரு அம்பு அனுப்புகிறார், உங்களுக்கு ஒரு விமானம் அனுப்புகிறார், இது மேலே ஏறி மேலே வந்துரு. இன்னொரு விமானம் அனுப்புகிறார் ஆகஸ்ட்டில், வா பூமியிலேருந்து வேறு கிரகம் கூப்பிட்டு போகிறேன், இது மேலே ஏறி மேலே வந்துரு. உங்களுக்கு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு போகும். புத்திசாலிகள் என்ன செய்வாங்க, இந்த ஜூலைலேருந்து தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பிடிச்சு பறந்து போயிடணும், அவ்வளோதான். அது புத்திசாலித்தனம். உங்களுக்கு 2-3 ரதங்கள் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட போகிறது. அதை பிடிச்சி மேலே முன்னுக்கு வருது உங்கள் சாமர்த்தியம், அவ்வளோதான். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான நேரம் தொடங்கி விட்டது. ரொம்ப நல்லா இருப்பீங்க, அருமையாக இருக்க போகிறீங்க. சார் எப்போ சார் அந்த ரதம் வரும், அந்த ரதம் வந்து என்னை எப்போ சார் கூப்பிட்டு போகும், வரும் கீழே போயிட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.